இருக்கிறது ஃபன் வித் கிளாடியோ சேனல். இந்த வீடியோவில் நாம நிவர் புயலோட தாக்கத்தை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அதிகமாக மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கர காற்று. நிவர் புயல் தான் இது. இது வந்து கரையை கடந்து போயிடுச்சு. அந்த தாக்கம் தான் இன்னும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கர காற்று இருக்குது. முன்னாடி நல்ல காற்று பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு நல்ல பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தண்ணியாக தேங்கிடுச்சு. நான் காட்டாத கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப காற்று அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் அங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளக்காடாக இருக்குது. ரொம்பவே வெள்ளமாக இருக்குது. அங்கே நல்லா பாருங்கள் கொஞ்சம். இப்போ வந்து நம்ம கீழே போயிடுவோம். ரொம்ப தாக்கமாக இருக்குது. ரொம்ப பயங்கரமான காற்று அடிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தண்ணி வெள்ளம் ஆயிடுச்சு. தேங்கி நின்றுச்சு. பார்த்தீங்கன்னா ரோடு அவ்வளோ மோசமாக இல்லை. அங்கே பாருங்க, கொஞ்சம் அங்கே பாருங்க எவ்வளோ தண்ணி தேங்கி இருக்குன்னு. அது இங்கே பயங்கரமான தண்ணி தேங்கியிருக்கு. இப்போ வந்து இந்த வீடியோ நான் எதுக்கு தெரிவிக்கிறேன்னா, நிவர் புயலோட தாக்கம் எப்படி இருக்கும்னா இந்த வீடியோ இந்த நிவர் புயலோட தாக்கம் எப்படி இருக்குன்னா காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோவே நான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோவை இங்கே பார்த்துட்டு இருக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் தோண்டும், இந்த மழை எதுலேருந்து வருது? இந்த மழை எதுலேருந்து வருதுன்னா நம்மளோட எவாப்ரேஷன் கண்டென்சேஷன் பிரசிபிடேஷன் அப்படி மாதிரி 3 இருக்குது. அது நான் என்னோடய சயின்ஸ் புக்கில் படிச்சிருக்கேன். எவாப்ரேஷன்னா சூரிய வெப்பத்தால் ஆவி வந்து அந்த தண்ணியிலேருந்து அது வந்து மேகத்துக்கு போகும். அந்த குளிர்ந்த காற்றோட அந்த ஆவியும் சேர்ந்துடும். அப்போ அது வந்து கண்டென்சேஷன். இப்போ வந்து பிரசிபிடேஷன்னா அந்த ஆவியால் சேர்ந்ததுன்னா பெரிய நல்ல கருப்பு மேகமாக மாறி நமக்கு இந்த மாதிரி மழையாக வருது. இதுதான் ரெயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த பார்ட் 2ல் உங்களை சந்திருக்கேன்.